ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்சி தமிழ் சேனல். இன்னைக்கு தண்டுக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்ட அளவு தண்டுக்கீரை எடுத்திருக்கேன். தண்டுக்கீரை பிஞ்சாக இருக்கிறதால தண்டோட அளவு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு தண்டை கட் பண்ணிவிட்டு அதில் கூட்டோ பொரியலோ வச்சுக்கலாம். அதனால் தண்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கீரையை நல்லா கழுவிக்கலாம். நீங்கள் பொரியலுக்கு பண்ணும்போது கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் கடைகளுக்கு இலையை மட்டும் கிள்றதால இலையை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க, மண் இருக்கும். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அதில் 3 சைஸ் வெள்ளைப்பூண்டு, 2 கைப்பிடி அளவு தூரம் பருப்பு, ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வந்துருச்சு. இப்போ கீரையை அதில் ஆட் பண்ணிடலாம். கீரையை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையோட கலர் மாறக்கூடாது, அப்போ தான் முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்தளவு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி மண் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு 3 காய்ந்த மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்துட்டேன். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிப்பை கீரையில் ஆட் பண்ணிடலாம். நான் புளிலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ ரொம்ப சுவையான தண்டுக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. இதை பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.